நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து மீண்டும் கரூர் சென்று பேசியிருக்காரு. எப்படி இருந்துச்சு முதல்வர் ஸ்பீச்? முதல்வருடைய ஸ்பீச் அப்படின்னு சொல்றதை விட அவரோட ஒரு நாடகம், ஒரு டிராமா, ஒரு ஸ்கிரிப்டட் சீன் அப்படின்னு சொல்லலாம். முதல் எடுத்த உடனே நான் வந்து வழியோட இருக்கேன், இதுக்கு முன்னாடி நடந்த இடத்துக்கு வந்து என்ன போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா இங்க வந்து அப்படி சொல்லல. இப்படி வந்து கூட்டம் இருந்தது அவங்களுக்கு தெரியலையா? அந்த வண்டி உள்ள போகாம இருந்திருந்தா இவ்வளவு பேர் இறந்திருக்க மாட்டாங்க. அவர் சிஎம் ஆவறதுக்கு முன்னாடி இந்த நாடகம் இதெல்லாம் அரங்கேற்றுனா அது ஓகே, சிஎம் ஆவறதுக்காக பண்றான்னு சொல்லலாம். முதல்வரே ஆகிட்டாரு, இதுக்கப்புறம் அவருக்கு நாடகம் போடணும்னு என்ன அவசியம்? இடைத்தேர்தல் வந்திருக்குல்ல அங்க. இந்த அரசு வேலையை எந்த அடிப்படையில அவங்க எடுக்கிறாங்கன்னு நீங்க உங்க கட்சிக்கு வந்து கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்களுக்கு கருணையின் அடிப்படையில கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ விக்கிரவாண்டியில இறந்தவருக்கு நீங்க கொடுத்துருக்கணும், மதுரையில இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்கணும், திருச்சி மாநாட்டுல இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்கணும், தஞ்சாவூர் மாநாட்டுல இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இதெல்லாம் கொடுக்காம ஏன் கரூர்ல மட்டும்? மாசா இறந்ததுனாலயா, இல்ல அங்க மட்டும் இடைத்தேர்தல் நடக்கிறதுனாலயா? ரூட் மாஃபியா சோஷியல் மீடியாவில் போடுறதில்ல தாண்டி நியூஸ் சேனல்ஸ் பார்க்கும்போதே நிறைய எடுத்துக்கிட்டோம்னா கருணையின் அடிப்படையில் 32 பேருக்கு அரசு வேலை, இந்த மாதிரி தொடர்ந்து நியூஸ் சேனல்ஸ்லேயே வருதில்ல, இந்த செய்திகள்லாம் போய் ஆகுமா? அதுதான் என்ன கருணையின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. குடும்பத்தை விட்டுட்டு, பிறந்த குழந்தைய விட்டுட்டு, மாசமா இருக்கிற பொண்டாட்டியை விட்டுட்டு, கல்யாணம் 2 நாள்ல நாட்டுக்காக பார்டர்ல வேலை பார்க்குறாங்கல்ல, இறந்தாங்கல்ல, அந்த கருணையின் அடிப்படையில கொடுத்தாங்களா? இல்ல தான் குடும்பத்தோட பசியை போக்குறதுக்காக, வறுமைக்காக, மீன் பிடிக்கிறதுக்காக போய் சிங்கள ராணுவத்தினால கொல்லப்பட்ட அந்த கருணையின் அடிப்படையில கொடுத்தாங்களா? அவர் போனோன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ரொம்ப வழியில இருக்கேன், வழியில இருந்துதான் இந்த இன்சிடென்ட் நடந்து செப்டம்பர் 27 2025 இந்த இன்சிடென்ட் நடந்து 15 நாள்ல ஜனநாயகன் படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு டான்ஸ் ஆடினீங்களா? அந்த வழியோட டான்ஸ் ஆடினாரா? இல்ல அதே வழியோட தான் கல்யாணத்துக்கு, அதே வழியோட தான் மிட் நைட்ல கேக் கட் பண்ணாரா? முதலமைச்சர் தான் சொல்றாரு, நான் வந்து வந்ததுக்கு அப்புறம் போய் பாரு, ஊழலை ஒழிச்சிட்டேன், லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன், எல்லாத்தையும் ஒழிச்சிட்டேன், உங்க ஆட்சியில இருந்ததை விட நான் பெட்டரா பண்ணி காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு சொல்றாரு. அதுதான் இப்போ இன்னைக்கு பேசினதுல கூட எனக்கு அது பேசும்போது சிரிக்கிறதா கோவப்படுறதா நிஜமாவே தெரியல, இல்ல வருத்தப்படுறதான்னு. அவர் சொல்றாரு, யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா நீங்க சொல்லுங்க, அண்ணன் இருக்கான், அக்கா இருக்கா, தம்பி இருக்கான், அப்புறம் உங்க வீட்டு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கறதே தாவே காலுங்க தானே. நீர்த்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திமுகவின் இளம் பேச்சாளர் ஜோதி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு காலையில நியூஸ் சேனல் எடுத்தாலே கரூர் கரூர் கரூர், எங்க பார்த்தாலும் கரூர்ன்ற மாதிரி கரூர் கதையா ஆகி போச்சு. அதே போல நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து மீண்டும் கரூர் சென்று பேசியிருக்காரு. எப்படி இருந்துச்சு முதல்வர் ஸ்பீச்? முதல்வருடைய ஸ்பீச் அப்படின்னு சொல்றதை விட அவரோட ஒரு நாடகம், ஒரு டிராமா, ஒரு ஸ்கிரிப்டட் சீன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் பேசினதுல ஒரு லைன் கூட உண்மை இல்லை, எல்லாமே போய். ஏற்கனவே அவங்களுடைய குரூப்ல வந்து ஒரு பொய் மூட்டை ஒருத்தர் இருக்காரு, அவரை மாதிரியே இவரும் வந்து தொடர்ந்து அவர் பேசின எல்லாமே பொய் தான். ஏதோ ஒரு லைன் வந்து உண்மையா பேசினாரா அப்படின்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. ஏன்னா முதல்ல என்ன பேசினாரு, முதல் எடுத்த உடனே நான் வந்து வழியோட இருக்கேன், இந்த வழியோட வந்து இந்த மக்களை பார்க்க நான் வந்திருக்கேன், எவ்வளோ வழி அனுபவிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அது எல்லா பழியும் தூக்கி காவல்துறை மேல போட்டார். ஏன்னா காவல்துறை வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இடத்துக்கு வந்து என்ன போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா இங்க வந்து அப்படி சொல்லல. இப்படி வந்து கூட்டம் இருந்தது அவங்களுக்கு தெரியலையா? அவங்களுக்கு வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னா முன்னாடியே வந்து அதை வந்து சொல்ல முடியலையா காவல்துறை? அப்ப யாரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே அந்த காவல்துறை இருந்தது அப்படின்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். காவல்துறை அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது இந்த இடத்துக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை எச்சரிச்சாங்க. யாரு சொன்னது? டிஎஸ்பி சொன்னாங்க. டிஎஸ்பி வந்து உள்ள போகாதீங்க, ஏன்னா கிரௌடட் ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க போகாதீங்க அப்படின்னு எச்சரிச்சாங்க. அப்ப கூட அவங்க பெரம்பலூர்ல நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இங்க வந்து நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன் திமுக சொல்லி செய்யறாங்களா அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணி தான் உள்ளவே போனாங்க. அட்லீஸ்ட் இங்க நின்று பேசுங்க அப்படின்னு அவங்க ஒரு இடத்த சொன்னாங்க. அங்க நின்று நாங்க பேச மாட்டோம், எங்களுக்கு கவரேஜ் கிடைக்காது, உள்ளதான் நின்று போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி உள்ள போகாம இருந்திருந்தா இவ்வளவு பேர் இறந்திருக்க மாட்டாங்க.
அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்காம ஒருத்தர் மேல பழி போடுறீங்களா, ஒருத்தர் வந்து எதிரியா ஃப்ரேம் பண்றீங்கல்ல, அப்ப சினிமாட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஓகே. அவர் சிஎம் ஆவறதுக்கு முன்னாடி இந்த நாடகம் இதெல்லாம் அரங்கேற்றுனா அது ஓகே, சிஎம் ஆவறதுக்காக பண்றான்னு சொல்லலாம். முதல்வரே ஆகிட்டாரு, இதுக்கப்புறம் அவருக்கு நாடகம் போடணும்னு என்ன அவசியம் இருக்கு? இடைத்தேர்தல் வந்திருக்குல்ல அங்க, ஓகே, அதுக்காக தான் இன்னொரு நாடகம். ஏன்னா இப்போ அந்த இறந்தவங்க 41 பேருக்கு வந்து அரசு வேலை தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அதுவே ஒரு பெரிய ஸ்கேம் தான். அது கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. கொடுக்கறதுல வந்து யாருக்கும் உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்போ இங்கேயே வச்சுக்கலாமே, அண்ணா நகர்ல வந்து எவ்வளோ பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாவை விட்டுட்டு தன்னோட சொந்தத்தை விட்டுட்டு இங்க வந்து 3 வேளை ஒழுங்கா சாப்பிட முடியாம உட்காந்து யூபிஎஸ்சிக்கோ டிஎன்பிஎஸ்சிக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ரூம்ல 10-15 பிள்ளைங்க சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க வேலை படிக்கிற அந்த பிள்ளைங்களுக்கும் இப்ப உங்க கட்சியோட கூட்டத்துக்கு வந்தவங்க தான். அப்ப அவங்களுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்றாங்கல்ல, அவர் சொல்றாருல, நான் வந்து பெரிய இதுல இருந்து வந்துட்டேன், 250 கோடி என்னோட வருமானத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, சொல்ற மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு 2 கோடி கொடுங்க. அவங்க கஷ்டப்பட்டு மொத்தமாவே அவங்களோட காம்பன்சேஷன் நம்ம டாலி பண்ணா கூட, இப்போ ஒரு 20 வயசுல இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க வேலை தரீங்க அப்படின்னா கூட 60 வயசு வரையும் அவங்க வேலை பார்ப்பாங்க. மாசத்துக்கு ஒரு 20,000 ரூபான்னு கால்குலேட் பண்ணா கூட 1,44,000 ரூபாய் வருது. பென்ஷன் அது இதுன்னு சேர்த்து மொத்தமா சேர்த்து நீங்க 2 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. 2 கோடி ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க எஃப்டிலயோ இல்ல ஒரு பிக்சட் டெபாசிட்லயோ போட்டா மாசம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வரும். தாராளமா போதும். 1.5 லட்சம் ரூபாய் மாசமும் வரும். இன்கமா வந்து அந்த 2 கோடி ரூபாய் இருக்கும். தாராளமா ஆளுக்கு 2 கோடி கொடுத்துருங்க. அப்படியும் இல்லையா, கரூர்ல உங்களோட தாவேக நிர்வாகி இருக்காங்கல்ல, அவங்க கம்பெனில வேலை போட்டு கொடுங்க. மாசம் அவங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வர மாதிரி ஒரு வேலை போட்டு கொடுங்க. இப்போ இவ்வளோ இருக்குல்ல, அப்ப இதெல்லாம் செய்யாம அரசு வேலை அப்படின்றது உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போயிடுச்சா? அவரோட ஜோதிடருக்கு அரசு வேலை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாரு. அப்புறம் அவரோட அந்த ஜெகதீஷனுக்கு அரசு வேலை கொடுத்தாரு. அவங்களோட இயக்குனருக்கு அரசு வேலை. இந்த மாதிரி அரசு வேலை ஏன் இவ்வளோ வந்து ரொம்ப மலிவா நினைச்சிட்டீங்க? இதுல இன்னொரு பிளேமும் நம்ம பண்ணலாம். என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படி அவங்க அரசு வேலை கொடுக்க அவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே அவங்களுக்கானவங்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு தான் இதெல்லாம் பண்றாரோ அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அப்போ அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிற அதிகாரத்தை வந்து நமக்கானவங்க அதிகாரத்துல இருக்கணும். அப்ப ஓட்டு போட்ட மக்கள்லாம் முட்டாளா? இதுல முதல்வரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கப்படுதுன்னா, அரசு வேலை தரது என்னால இறந்திருந்தா அந்த இடத்துல நான் வந்து அரசு வேலை தந்திருக்க மாட்டேன். இது வந்து போலீஸ்காரங்களால இறந்திருக்காங்க, டிஎம்கேவோட சதினால இறந்திருக்காங்க, அதனால இந்த அரசு வேலைன்னு கூட எடுத்துக்கலாம்ல இந்த ஒரு விஷயம். இல்ல, அப்ப டிஎம்கேல சதின்னு இருந்தா நீங்க ஏன் அரசு வேலை கொடுக்குறீங்க? என்னால இறக்கல, போலீஸ்னாலதான் இறந்திருக்காங்க. நீங்க சும்மாவே வந்து பொய் சொல்ற ஆளுதான், மத்தவங்க மேல பழி போடுற ஆளுதான், மத்தவங்களை பிளேம் பண்ற ஆளுதான். அப்ப நீங்க அவங்கள தானே கை காமிச்சிருப்பீங்க. இந்த சம்பவத்துல மெயின் அக்யூஸ்டே தாவேகா நிர்வாகிகள் தான். அப்போ தாவேகாவோட தலையுமே அரசு வேலை கொடுக்குதுன்னா அப்போ இதை வந்து மூடி மறைக்கிறதுக்காக தானே ட்ரை பண்றாங்க. அப்பட்டமா மக்களுக்கு தெரியுது. ஏன்னா அதுல அக்யூஸ்டா இருக்கிறது தாவேகா நிர்வாகிகள். அப்ப தாவேகா தலைமை வந்து அதை மூடி மறைக்கிறதுக்கான அரசு வேலையை கொடுக்குது. அப்ப ஆப்வியஸா தெரியுது இல்ல. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இன்னும் அந்த கேஸ் வந்து பெண்டிங்ல தான் இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு இவ்ளோ ட்ரை பண்றீங்க? இவ்ளோ இது பண்றீங்கன்னா அங்க இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் அங்க லாஸ்ட் டைம் அங்க வின் பண்ணது வந்து ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேயோட மினிஸ்டரையும் வாங்கிட்டீங்க, ஏடிஎம்கேயோட அந்த பார்ட்டியும் வாங்கிட்டீங்க. இப்போ அவரு இன்னைக்கு பேசும்போது கூட மிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர் என்ன சொல்றாரு, தாவேகா பிளஸ் அதிமுக எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்கு ஓட்டு போடுவோம். சோ எவ்வளவு அழகா மக்களோட மைண்டை வந்து மேனிபுலேட் பண்றாங்கல்ல. உங்களுக்கு ஓட்டு போட்டது ஏடிஎம்கேன்றதுக்காக தான், தாவேகான்றதுக்காக ஓட்டு போடல. கரெக்ட் தானே? அப்ப இந்த வாட்டி தாவேகான்றவங்க ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வர அவங்க செட் பண்ற நரேட்டிவ்ஸ், அந்த 30 நிமிஷம் வீடியோ போடுறது, இது எல்லாமே அவங்களோட ரூட் மாஃபியாவும் அந்த வல்கர் வாரியர்ஸும் தான் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. சோ மக்கள் பண்றாங்கன்னு ஒரு மேனிபுலேட் பண்ணீங்கல்ல, அது வந்து இப்ப மக்கள் கிட்ட தெளிவாவே போய் சேர்ந்துருக்கு. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ரூட் மாஃபியா சோசியல் மீடியால போடுறதுல தாண்டி நியூஸ் சேனல்ஸ் பார்க்கும் போதே நிறைய எடுத்துக்கிட்டோம்னா, கருணையின் அடிப்படையில் 32 பேருக்கு அரசு வேலை, இந்த மாதிரி தொடர்ந்து நியூஸ் சேனல்ஸ்லயே வருது இல்ல, இந்த செய்திகள்லாம் போய் ஆகுமா? அதுதான், என்ன கருணையின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. குடும்பத்தை விட்டுட்டு, பிறந்த குழந்தைய விட்டுட்டு, மாசமா இருக்கிற பொண்டாட்டியை விட்டுட்டு, கல்யாணம் 2 நாள்ல நாட்டுக்காக பார்டர்ல வேலை பாக்குறாங்கல்ல, இறந்தாங்கல்ல, அந்த கருணையின் அடிப்படையில கொடுத்தாங்களா? இல்ல தான் குடும்பத்தோட பசிய போக்குறதுக்காக, வறுமைக்காக மீன் பிடிக்கிறதுக்காக போய் சிங்கள ராணுவத்தினால கொல்லப்பட்ட அந்த கருணையின் அடிப்படையில கொடுத்தாங்களா? இல்ல நம்மளோட மொழிக்காக, மண்ணுக்காக, நம்ம மக்களுக்காக போராடி இறந்த யாருக்காவது கருணையின் அடிப்படையில கொடுத்திருக்காங்களா?
அப்ப என்ன கருணையின் அடிப்படையில கொடுக்குறீங்க? உங்க கட்சிக்காக, ஒரு அரசியல் கட்சிக்காக வந்தவங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பேடான ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க ஒருவேளை இந்த கூட்டத்திலயும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நம்ம இறந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு அரசு வேலை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வரவங்களா இருந்திருந்தா, அப்ப ஒரு தப்பான நரேட்டிவ் தானே நீங்க செட் பண்றீங்க. இதை கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்கணும் நிச்சயமா. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைவரா இருக்கும் போதே அந்த என்ன சொல்றது, ஒரு மேடை ஏறினார்னா, ஒரு இடத்துக்கு போனாருன்னா திமுகவை ரிவெஞ்ச் எடுக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப முதலமைச்சராவும் ஆயிட்டாரு. இப்ப போய் ஏதாச்சும் பேசுவாரு, மக்களை சந்திக்க போறாரு, அதை பாப்பாருன்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் போய் ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் பண்ணியிருந்தாருல. இந்த ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்போ ஆக்சுவலா நம்ம மக்களை எப்படி செட் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா வேண்டாம், ஃபேக்ட் என்னன்னு வேண்டாம், உங்களுக்கு வந்து தரவு என்ன, அதோட உண்மையான இது என்ன அப்படின்னு வேண்டாம். உங்களை வந்து ஒரு எமோஷ்னலா நான் கட்டி போடுறேன். நான் எமோஷ்னலா தான் உங்களை வந்து எமோஷ்னலா ஒருத்தர் பேசினா நம்ம வந்து அதுக்கு அஃபெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு தப்பான நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா உதாரணத்துக்கே எடுத்துப்போமே, ஒரு மூவி போய் பார்க்குறோம் அப்படின்னா கூட மூவில ஒரு எமோஷ்னலா ஒரு சீன் வந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸா எல்லாருமே சில டைம் அழுவோம். ஸோ அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து எதுல வந்து வீக்கா இருக்காங்க, அவங்களை எதை வச்சு நம்ம வந்து அவங்கள மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு கரெக்டா எமோஷ்னலா. ஏன்னா அவர் போன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ரொம்ப வழியில இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிட்டீங்கன்னு சொல்றீங்க. அப்போ வழியில இருந்துதான் இந்த இன்சிடென்ட் நடந்து செப்டம்பர் 27 2025 இந்த இன்சிடென்ட் நடந்து 15 நாள்ல ஜனநாயகன் படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு டான்ஸ் ஆடினீங்களா? அந்த வழியோட டான்ஸ் ஆடினாரா? இல்ல அதே வழியோட தான் கல்யாணத்துக்கு, அதே வழியோட தான் காது குத்துக்கு, சீமந்தத்துக்கு, அதே வழியோட தான் மிட் நைட்ல கேக் கட் பண்ணாரா? அப்போ இவ்ளோ வழியோட இருந்தாருல்ல, அத வந்து மக்கள் கிட்ட ரெஜிஸ்டர் பண்றாரு. அப்ப இதெல்லாம் வழினா அப்ப அவங்க சொல்ற வழிதான். சோ இப்படி தப்பா மக்களை வந்து ஒரு லிட்டரலா சொன்ன போனா, இப்ப இது பேசுறாருன்னா அந்த 30 நிமிஷம் வீடியோக்காக எடுத்து அவங்களோட அந்த வல்கர் வாரியர்ஸ் வந்து அந்த வீடியோவை போடணும், அது மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்கான ஒரு நரேட்டிவை தான் செட் பண்றாங்க. அவர் பேசினது எல்லாமே பாருங்களேன், ஒரு 30 செகண்ட்க்கு அதை வந்து அழகா கட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி ஸ்கிரிப்டடாவே பண்றாங்க. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ஃபர்ஸ்டான பாலிடிக்ஸ். இன்னொன்னு என்னன்னா, இதை வந்து லைவா நீங்க ஸ்கூல்ல டெலிகாஸ்ட் பண்றீங்க. நேத்திக்கும் முந்தா நேத்திக்கும் பள்ளிக்கல்வித்துறையோட அமைச்சர் மிஸ்டர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, தனியார் வாகனம், தனியார் வண்டிகள் தனியா போய் யாரும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல நீங்க இவர் பேசுற முதலமைச்சர் பேசுற கட்சி சார்ந்த இந்த கூட்டத்தோட இதை நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்க. டெலிகாஸ்ட் பண்றது கூட எப்படி நம்ம டெலிகாஸ்ட் பண்றாங்க, இது போன ஆட்சியில அவங்க டிஜிட்டல் ஸ்கிரீன் எடுத்துட்டு வந்தாங்க, அந்த டிஜிட்டல் ஸ்கிரீன்ல நீங்க அதை டெலிகாஸ்ட் பண்றீங்க. அப்போ அடுத்த ஜெனரேஷனையும் குழந்தைங்களை வச்சே எப்பயுமே அரசியல் பண்ண ட்ரை பண்றீங்க. அப்போ ஒரு குழந்தைங்க கிட்ட வந்து நீங்க எதோ கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்றீங்க. அப்போ குழந்தைங்களோட எதிர்காலம் உங்களுக்கு முக்கியம் இல்ல. அப்போ அவர்களுடைய ஏன்னா கல்வி மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையை உயர்த்தும். அப்போ கல்வி அவங்களுக்கு முக்கியம் இல்ல. அவங்களோட ஃபியூச்சரை பத்தி நீங்க திங்க் பண்ணல. அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறணும்னு நீங்க நினைக்கல. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றத்துக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணல. அப்போ குழந்தைங்களை பாதுகாக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணல. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த 41 பேர் இறந்த அந்த இதுல வந்து நீங்க அரசியல் பண்ணணும்னு முயற்சி பண்றீங்கல்ல, இது என்ன மாதிரியான அரசியல்? இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து ராஜ்மோகன் அவர்களும் சரி மத்தவங்களும் சரி சொல்றாங்க, அரசு பள்ளிகள்ல போய் இந்த வேலையை பார்க்க கூடாது, அரசு கல்லூரிகள்ல பண்ணக்கூடாது. ஆனா தொடர்ந்து டிவிக்கே சார்ந்து புகைப்படமோ லைவ் டெலிகாஸ்ட் பண்றதோ இது போன்ற விஷயங்கள் நடக்குதுன்னா அப்ப எதுவா இருக்கு? இதுவும் டிஎம்கேவோட சதின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கும் டிஎம்கே, அதுதான் டிஎம்கே வந்து பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கரெக்டா பிளேம் பண்ணுங்க. ஆனா மக்கள் வந்து இப்போ வந்து நீங்க போடுற ஒவ்வொரு நியூஸையும் ஃபேக்ட் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்துல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஒரு குழந்தைய வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலா அந்த வீடியோ நீங்க நல்லா ஒரு தடவை இன்னொரு தடவை பாருங்க. பார்க்கும்போது என்ன தெரியுமா தெரியும், லிட்ரலாவே அவங்க நினைக்கிறத ப்ரூவ் பண்ணணும். குழந்தைகிட்ட போய் கேள்வி கேட்கறாங்க, குழந்தை ஆன்சர் பண்ணுது, நல்லா ஆன்சர் பண்றமான்னு ஒரு வார்த்தை சொல்லல. ஓ நீ ஆன்சர் பண்ணிட்டியா, நான் அடுத்து கேட்கிறேன். அப்போ நான் தான் பெரிய ஆளு அப்படின்றத நீங்க அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்களா? இதுதான் தாவேக்கால இருக்க எல்லாருமே பண்றாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரூவ் பண்ணி என்ன ஆக போகுது தாவேக்கால? அது வீடியோ எடுத்து அவங்க போடுறாங்கல்ல, அந்த ரீல்காக தான். அந்த ரீல் அவங்களுக்கு வேணும், அந்த ரீல் நான் போடணும். ஏன்னா இல்லைன்னா நீ உள்ள போறல, வீடியோ எடுக்கிறாங்கல்ல, வீடியோ எடுக்கிறத ஏன் நீங்க ஸ்டாப் பண்ணியிருக்க முடியாது? அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க போச்சு? வீடியோ எடுக்கிறத நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும். குழந்தைகிட்ட பேசுறது இல்ல, நான் வந்து எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாம வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க?
உங்களோட அக்கௌண்டபிலிட்டி எங்க? அது ரெண்டுமே இல்ல உங்களுக்கு. அவங்களுக்கு தேவை அந்த வீடியோ எடுத்து போடணும், அவங்க பெரிய ஆள் ஆகணும், அவ்வளவுதான். அது வந்து மக்கள் கிட்ட வந்து அந்த ரீல்ஸ் வந்து அதுவும் வந்து யார்கிட்ட மக்கள் கிட்ட வந்து அந்த வல்கர் வாரியரும் அந்த மாஃபியா டீமும் வந்து அதை வந்து சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் இவங்களோட வேலை. அந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த கண்டென்ட்டுக்காக குழந்தைங்களை வந்து குறிப்பா அடுத்த தலைமுறை கிட்ட அவங்க டார்கெட் பண்றாங்க. எல்லாமே குழந்தைங்களை தான் டார்கெட் பண்றாங்க. குழந்தைங்கள மாமா இந்த அங்கிளுக்கு வந்து ஓட்டு போட சொல்லுங்க, அடம் பிடிங்க, கிண்டர் ஜாய்க்கு எப்படி அடம் பிடிப்பீங்களோ அந்த மாதிரி அடம் பிடிங்க, குழந்தைங்களை வச்சு டார்கெட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப பள்ளிக்கூடத்தை டார்கெட் பண்ணிருக்காங்க, குழந்தைங்களை வச்சுதான் டார்கெட் பண்றாங்க. இன்னொன்னு அந்த மினிஸ்டர் சரத் அவர்களோட வீடியோ வரும்போது கூட முதல்ல அது என்ன சொன்னாரு, என் குழந்தைக்கு டேப்லெட் கொடுத்தேன் அப்படின்னு குழந்தைய வச்சு பிளேம் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, குழந்தைய கையில வச்சுட்டு ஒரு வீடியோ கொடுத்தாரு, இந்த குழந்தைக்காக தான் நான் கொடுத்தேன், குழந்தைய வச்சு பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தைய வச்சு வீடியோ போட வச்சாங்க. சோ குழந்தை முன்னாடி வந்து நின்னுட்டு குழந்தை வந்து எங்க வீட்டுல இருக்க குழந்தைக்கும் நான் டேப்லெட் கொடுப்பேன். சோ அப்போ ஃபுல்லாவே குழந்தைங்களை வச்சியே நீங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்கன்னா அப்போ வளர்ந்த மனுஷங்களா எப்ப அரசியல் பண்ண போறீங்க? அப்ப தயவு செஞ்சு வளர்ந்த மனுஷங்களா அரசியல் பண்ணுங்க. அததான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும். மாற்றம்னு நம்பிக்கையோட ஓட்டு போட்டாங்க. ஆனா நிச்சயமா இப்ப அவர்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா அது மாற்றம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக இன்னும் மக்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா போய் சேரும். ஓகே, முதலமைச்சர் தான் சொல்றாரு, நான் வந்து வந்ததுக்கு அப்புறம் போய் பாரு, ஊழலை ஒழிச்சிட்டேன், லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன், எல்லாத்தையும் ஒழிச்சிட்டேன், உங்க ஆட்சியில இருந்ததை விட நான் பெட்டரா பண்ணி காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு சொல்றாரு. அப்படி என்ன ஒழிச்சிருக்காரு? அதுதான் இப்போ இன்னைக்கு பேசினதுல கூட எனக்கு அது பேசும்போது சிரிக்கிறதா கோவப்படுறதா நிஜமாவே தெரியல, இல்ல வருத்தப்படுறதான்னு. அவரு சொல்றாரு, யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா நீங்க சொல்லுங்க, அண்ணன் இருக்கான், அக்கா இருக்கா, தம்பி இருக்கான், அப்புறம் உங்க வீட்டு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறதே தாவேக ஆளுங்க தானே, கேக்குறதே உங்க ஆளுங்க தான், வேற யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. அப்ப கேக்குறது நீங்க தான். உங்க முதல்ல நீங்க வந்து இந்த பொதுக்கூட்டம் நடத்தி மேல வந்து மக்கள் கிட்ட பேசுறதை விட உங்க ரூம் வச்சு உங்க நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு முதல்ல கவுன்சிலிங் கொடுங்க. அந்த கவுன்சிலிங் கொடுத்தாலே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பாதி பிரச்சனை சரியாயிடும். ஏன்னா எந்த நியூஸ் திரும்பினாலும் தாவேகா நிர்வாகி, தாவேகா தொண்டர், தாவேகா அமைச்சர், தாவேகா தலைமை, அந்த மாதிரி எது திரும்பினா எல்லாமே தாவேகாவை சுத்தியே இருக்கு. இந்த குற்றம் நடக்கிற எல்லாமே தாவேகாவோட இதுதான். அதுதான் லஞ்சம் கேட்கறது உங்கால் தானே. இப்போ சமீபத்துல நேத்தைக்கு லாரி போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாரு. அவர் வந்து பாலியல் குற்றத்துல ஒரு அக்யூஸ்டா இருக்காரு. ஏன்னா பாலியல் குற்றம் நடந்துருச்சுன்னு போய் சொல்ல போன போது அந்த எம்எல்ஏ வந்து அதை மறைக்கிறாரு. திருவைகுண்டத்தினுடைய எம்எல்ஏ அவர் என்ன சொல்றாரு, அந்த பாலியல் குற்றத்தை வந்து மறைக்கிறதுக்கு துணை போனதுக்காக அவர் பாலியல் குற்றத்துல அந்த உடந்தையா இருக்காரு. அத வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாது அப்படின்றதுக்காக லாரியை நிறுத்தி இன்ஸ்பெக்ட் பண்ணாரு. கடைசியில எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது கடைசியில என்ன தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு காசு வேணுமா அப்படின்னு அவங்களா கேட்கறதுக்காக ட்ரை பண்ணாரோ அப்படின்னு தோணுது. இப்படி எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறது உங்கால் தான். முதல்ல அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலே பாதி லஞ்சத்தை ஒழிச்சிடலாம். 10 குற்றம் நடக்குதுன்னா 10 குற்றம்ல 8 தாவேகா தான் இருக்கு. இதுல எங்க இருந்து போய் சொல்றதுன்னு கேட்க வரீங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்டா அதுதான் நடக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நியூஸ்ல எல்லாம் வருது, தாவேகா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக 12 பேர் மேலும் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, 13 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. என்ன தாவேகா ஆட்சியா அழிக்க பாக்குறாங்க? அவங்களே ஆல்ரெடி தாவேகா ஆட்சி நடத்தினாதான் முதல்ல அழிக்கிறது. அவங்க ஆட்சியே நடத்தல, எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. நேத்தைக்கு மகளிர் விடியல் பயணம், அந்த விடியல் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை விடியல் எடுத்துட்டு வெறும் மகளிர் பயணம் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஆனா இவங்க ஆட்சியில எந்த விடியலும் வரப்போறது இல்ல, அதனாலதான் இந்த வார்த்தை உங்களுக்கு உறுத்துது போல. இன்னொன்னு முதல்வர் படைப்பகம், அதுல இருக்க முதல்வர், அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம், இதெல்லாம் அவங்களுக்கே தெரியுது. இப்போ என்ன நீங்க கேட்டா கூட டக்குன்னு சிஎம் கேட்டா நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சொல்லுவேன். அப்ப அவங்களுக்கும் தெரியுது முதல்வர்னா அவர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு. அதனாலதான் அந்த முதல்வர்ன்ற பேரை, ஏன்னா அவங்க ஆட்சியே நடத்தல, ஏன்னா ஃபுல்லாவே வெறும் ஸ்டிக்கர் ஒட்டுற ட்ரை பண்றாங்க. போன ஆட்சியில அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும்ல, போன ஆட்சியில வந்து சில வேலைகள்லாம் உறுதி பண்ணியிருப்பாங்க, அந்த வேலைக்கு வெறும் பணி நியமன ஆணையை மட்டும் கொடுத்து வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரி போன ஆட்சியில நடந்த விஷயத்துக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்களே தவிர அதை தவிர வேற எதுவுமே பண்ணல. இன்னொன்னு இந்த பொய் பிரச்சாரம், ஃபேக் நியூஸ், இதெல்லாம் அழகா செட் பண்ணி அந்த டீம், அவங்களோட அந்த ரூட் மாஃபியாவா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த வாரியர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் அழகா அதை மக்கள் கிட்ட சர்க்குலேட் பண்றாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சது என்ன அப்படின்னா, நான் வந்து இன்ஸ்டாலையும் சரி சோசியல் மீடியாலும் சரி அந்த மாதிரி கமெண்ட்ஸ் அந்த மாதிரி மெசேஜ் போடுற எல்லாரோட ஐடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 500 ஐடி ஓப்பன் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 ஐடியில 480 ஐடிஸ் எல்லாமே 0 போஸ்ட். அவங்களுக்கு போஸ்டே பண்ணல இது வரையும். அவங்களோட வேலை உள்ள போய் கமெண்ட் போடுறது,
அவங்களோட கண்டென்ட்டை ஃபார்வர்ட் பண்றது, அவங்களோட ஐடிஸ் எல்லாமே இது மாதிரி தான் இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், மக்கள் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். பார்த்தா மக்கள் பேசல, அவங்க வந்து இவங்க எல்லாமே பெய்டு. ஸோ இவங்களோட வேலையே இதுதான், இவங்களுக்கு காசு கொடுத்து இதை பண்றதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இப்ப மக்கள் வந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா உள்ள போய் அவன் யாருன்னு செக் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அவங்களோட அந்த இது வந்து கிழிஞ்சிரும். ஓகே, அப்படி சொல்லலாம். அடுத்தபடியா இந்த அரசு வேலைன்னு சொல்லும்போது ஃபுல் நியூஸ் சேனல் பேசினது, சோஷியல் மீடியால பேசினது அரசு பணி தர போறாங்கன்றத பத்தி தான். அதை பத்தி ஏன் முதல்வர் வந்து ஒரு வார்த்தையும் பேசல அப்படின்றது ஒரு கேள்வி. அவர் நிறைய விஷயம் பேசல. அவரு அரசு பணி பத்தி பேசல, அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசல, குழந்தைகளோட பாதுகாப்பை பத்தி திட்டத்தை பத்தி பேசினாரு. திட்டம் பாருங்க, அடுக்கடுக்கா திட்டம் செய்ய. நான் ஒன்னும் ரியல் மாமா கிடையாது, ரியல் மாமா. அதுதான் இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா குழந்தைங்களுக்கான ஒரு இதுன்னு. ஏன்னா அவர் வந்து இந்த 2500 ரூபாய் எப்ப தருவாங்கன்னு தெளிவா சொல்லல. இளைஞர்களுக்கான 4000 ரூபாய் தர்றது எப்ப தருவாங்கன்னு சொல்லல. பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி எதுவுமே பேசல, குழந்தைகளை பத்தி எதுவுமே பேசல, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பை பத்தி எதுவுமே பேசல, முதலீடுகளை பத்தி எதுவுமே பேசல. ஆனா அந்த குழந்தைய வச்சு குழந்தைங்களுக்கான தாய்மாமன் சீரை மட்டும் பேசுறீங்க. சோ அப்போ நம்ம மக்களை வந்து அந்த எமோஷனல் பாண்டிங்குள்ளவே நீங்க கொண்டு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. கரெக்ட் தானே? ஏன்னா இதை யோசிச்சு பார்க்கணும் நிச்சயமா. ஏன்னா இவ்வளோ சொல்லிட்டு இது எதையுமே செய்யல, ஆனா இதை பண்றேன். கடந்த இதுல வந்து ஒரு 7 பேருக்கோ 8 பேருக்கோ கொடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களை வச்சுதான் நீங்க ப்ளே பண்ணிட்டே இருக்கீங்க. அது வந்து எவ்வளவு நாள் சஸ்டெயின் ஆகும் அப்படின்றது இல்லைல்ல. இந்த அரசு வேலையை எந்த அடிப்படையில அவங்க எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 41 பேருக்கு எப்படி கொடுக்குறாங்க அதுதான். ஏன்னா இப்போ நேத்திக்கு ஒரு ரீல்ஸ் ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒரு பெண் வந்து, நான் என் குழந்தைய 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், ஆனா என் கணவர் வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அவருக்கு அரசு வேலையை தராரு அப்படின்றது ஒரு நியூஸ் வந்து அந்த அம்மா கண் கலங்கி வீடியோ போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அடிப்படையில இவங்க அரசு வேலையை தராங்க அப்படின்றது ஒரு கேள்வி. அதுதான் இவங்க வந்து இப்போ அரசு வேலை தரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது 100% அந்த இறந்த 41 பேரை வச்சு அரசியல் பண்றாங்க. ஏன்னா நீங்க உங்க கட்சிக்கு வந்து கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்களுக்கு கருணையின் அடிப்படையில கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ விக்கிரவாண்டியில இறந்தவருக்கு நீங்க கொடுத்துருக்கணும், மதுரையில இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்கணும், திருச்சி மாநாட்டுல இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆனா இதில் தஞ்சாவூர் மாநாட்டுல இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இதெல்லாம் கொடுக்காம ஏன் கரூர்ல மட்டும் மாசா இறந்ததுனாலயா, இல்ல அங்க மட்டும் இடைத்தேர்தல் நடக்கிறதுனாலயா? இப்போ இதை வந்து கேஸ் வந்து ஆல்ரெடி பெண்டிங்ல இருக்கும்போது நீங்க கொடுக்க ட்ரை பண்றீங்க. கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதே வந்து உங்களுக்கு மனிதாபிமானம் இருந்ததுன்னா உங்க பர்சனல் இதை கொடுங்க, காசு கொடுங்க. பர்சனலா நீங்க கோடி கோடியா வச்சிருக்கிறத எடுத்து கொடுங்க. அது வந்து அவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். அதை தாண்டி இன்னொன்னு, தான் குழந்தை இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விஜயை வந்து ரொம்ப பக்கத்துல பாத்துட்டேன், எனக்கு அரசு வேலை ஓகே அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த தாயும் சொல்ல மாட்டாங்க என் குழந்தை இறந்தா அப்போ நீங்க மிரட்டி சொல்ல வச்சிருக்கீங்களா, இல்ல இந்த மாதிரி அரசு வேலை தரும் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கீங்களா? அப்போ மிரட்டி அரசு வேலை தரும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அவங்கள தர வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். தான் குழந்தை இறந்துருச்சு, என்னை விட்டுட்டு போன என் கணவருக்கு நீங்க அரசு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா இதுல என்ன நியாயம் இருக்கு? ஏன்னா அவர் வந்து எதுக்காக மனைவியை விட்டுட்டு வந்திருப்பாரு? அவங்க குடிக்கிறாங்கன்றதுனாலதான் அந்த லேடி சொல்லியிருப்பாங்க, என்னை விட்டுட்டு நான் வந்து அவங்களை விட்டு தனியா இருக்கேன் அப்படின்னு. அப்போ இவருக்கு அரசு வேலை நீங்க கொடுத்தீங்கன்னா அப்போ ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எப்படி இருப்பாங்க? அப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க வந்து ரொம்ப அலட்சியமான, நாகரிகம் இல்லாத, ஒரு சரியான புரிதல் இல்லாத, கரெக்டான ப்ராசஸ் பண்ணாம, ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணாத ஒரு அரசை வந்து நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. அதிகார போதையில அதிகாரம் வந்து என் கையில இருக்கு அப்படின்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது தமிழ்நாட்டுல செல்லாது. ஒரு மாற்றம் அப்படின்றதுக்காக மக்கள் யோசிச்சு ஓட்டு போட்டாங்க. ஏன்னா இவ்வளவு வருஷம் நம்ம ஒரே பேட்டர்ன்ல இருக்க ஒரு அரசை பார்த்துட்டோம். சோ இப்ப வந்து நம்ம புதுசா ஒரு மாற்றம் ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த மாற்றத்தை காலி பண்றதுக்கு எப்பக்கும் மக்கள் வந்து தயாரா தான் இருப்பாங்க. ஒரே ஒரு பாயிண்ட்ல எங்களோட அடுத்த தலைமுறை கேள்விக்குரிய ஆயிடும் அப்படின்னு மக்கள் யோசிச்சாங்க அப்படின்னா அவரோட சீட்டு காலி ஆயிடும். முதல்வர் சொல்றாரு, வாயை திறங்க சிஎம்னு சொன்னீங்க, பேசுன்னு சொல்றீங்க, பேசுனா எந்திரிச்சு போயிடுறீங்க, வேற நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஒரு பாட்டு வேற பாடினாரு பாத்தீங்களா, ஓடு 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 ஓடுன்னு. ஆக்சுவலா அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு அவர் பேசின உடனேயே சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எழுந்து தைரியம் இருந்தா எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாரு.
அவர் ஓடல. ஓகே. அவர் கேட்டதுக்கு இவர் திருன்னு முழிச்சார்ல, அதை எல்லாருமே பார்த்தோம். அதே மாதிரி கரூர்ல அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஓடு 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 ஓடுன்னு ஓடுனது யாரு அப்படின்றதையும் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ நீங்க வந்து சும்மா ரைமிங்கா சினிமா பாட்டை வச்சு அதுவும் கரெக்டா அந்த அந்த ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு வராம்பாரு வேட்டைக்காரன் இதெல்லாம் மக்கள் வந்து ஏமாந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்னொன்னு வாயத்தரங்க சிஎம் அப்படின்னு சொன்னா கரெக்டா யோசிச்சு பாருங்க. கரெக்டா மாசத்துக்கு ஒரே ஒரு தடவை ஒரு 10-15 நிமிஷம் பேசுவாப்ல. கரெக்டா? அதுதான். அது தாண்டி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்வாரு. குட்டி ஸ்டோரி தான் சொல்ல தெரியுமே தவிர விரிவா பேச தெரியாது. அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லிட்டு போலாம். அதுலயும் அந்த குட்டி ஸ்டோரி எதுக்கு சொன்னாரு? வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்காக சொன்னாரு. ஆக்சுவலா இந்த ஆட்சியில தொண்ட எத்தனை குற்றங்கள் வருமோ அத ஓட்ட இருக்க பானையில வந்து தண்ணி ஊத்துற மாதிரி அந்த தண்ணி எங்க போறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாரு. நீங்க கொடுத்த வெள்ளை அறிக்கையில அவங்க 2 வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஒண்ணு வந்து நீதித்துறையிலயும் இன்னொன்னு வந்து மின்சாரத்துறையிலயும். அந்த வெள்ளை அறிக்கை படியே கடந்த 5 வருஷத்துல ஆட்சி நல்லா சிறப்பா நடந்திருக்கு. ஏன்னா இப்போ மின்சாரத்துறையில போன வாட்டி இருந்ததை விட அவங்களோட அந்த நஷ்டத்தை வெளியில போற நஷ்டத்தை பாதியா குறைச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட இன்கம் அப்படியே ஆஃப் ரேட்டுக்கு அதிகம் பண்ணிருப்பாங்க. சோ மின்சாரத்துறை ரொம்ப சிறப்பா செயல்பட்டது அப்படின்றது அந்த வெள்ளை அறிக்கையில இருக்கும். அதே மாதிரி நிதித்துறையிலயுமே வந்து அந்த அளவுக்கு சிறப்பா போன ஆட்சி நடந்திருக்கு அப்படின்றது இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட். வெள்ளை அறிக்கைன்றதை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லணும். ஆனா அவங்க தெரியாத எந்த விஷயத்தையும் சொல்ல தெரியிற விஷயத்த சொன்னாங்க. அதை தாண்டி திமுக அரசு மேல பிளேம் பண்ணாங்க. இந்த பிளேம் பண்ற அதே பிளேம் திரும்ப திரும்ப பிளேம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சொல்லுவாங்கல்ல பல நாள் திருடன் வந்து ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னுமே இருக்கு. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இது ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு இப்ப இருக்கிற ஆட்சிக்கு வந்து ரொம்ப பொருந்தும். ஒண்ணு நீங்க திருந்துங்க, இல்ல அப்படின்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அழகப்படுவான். சீக்கிரமா மக்கள் கிட்ட மாட்டிப்பீங்க. இன்னொரு விஷயமா சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து நான் பணமா ஜனமானு கேட்டா நான் ஜனம் தான் சொல்லுவேன். நீங்க வந்து பதவி வெறி பிடிச்சி ஆடுறீங்க, இடைத்தேர்தல் வந்தா வெளுத்து வாங்கிடுங்க மக்களே, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் முதலமைச்சரா இருந்து அவர் சொல்லும் போது எப்படி பாக்குறீங்க ஒரு எதிர்கட்சி தரப்புல இருந்து? அதுதான். ஏன்னா இப்போ எதிர்கட்சி தரப்பு அப்படின்றது தாண்டி ஒரு நார்மலா ஒரு ஒரு அரசியல் புரிதல் இருக்கிற பகுத்தறிவு இருக்கிற ஒருத்தரா நம்ம அந்த வீடியோவை பார்க்கும்போது கூட என்ன இது ஒரு மாதிரி ரைமிங்கா பேசுறீங்க, ஒரு மாதிரி மக்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்றீங்க, அவங்கள வந்து உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கான ஒரு யுக்தியை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஏன்னா பணம் இல்ல நான் வந்து ஜனத்துக்கு பின்னாடி தான் நிற்பேன் அப்படின்னா எதுக்கு வந்து இவ்வளோ நிர்வாகிகள் மேல வந்து லஞ்சம் வாங்கின குற்றம் இருக்கு. ஒரு எம்எல்ஏ வந்து பழக்கடையில போய் பழத்துல என்ன அவங்க இது பண்ணிட போறாங்க, பழக்கடையில போய் மாமூல் வாங்கியிருக்காப்ல. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அந்த செங்கல் சூளையில போய் மாமூல் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி ஃபுல்லாவே வந்து இப்போ புதுசா ஆட்சி வந்திருக்கோம், 6 மாசம் எங்களுக்கு டைம் கொடுங்க, 6 மாசம் வந்து அமைதியா இருக்கிறோம், இப்பதான் எங்களுக்கு அரசியல் தெரியாது, அரசியல் இப்பதான் கத்துக்கிறோம். அப்போ இவ்வளவு சொல்றவங்க அப்ப மாமூல் வாங்குறதுக்கு மட்டும் கத்துக்கிட்டீங்களா, லஞ்சம் வாங்குறதுக்கு கத்துக்கிட்டீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து கடகடன் பண்ண தெரியுதுல்ல உங்களுக்கு. அப்போ இப்போ இதுல பணத்துல யாரு வந்து ரொம்ப முனைப்பா இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இது செய்யற எல்லாருமே தாவேகா நிர்வாகிகள் தான். 90% தாவேகா நிர்வாகிகள், தாவேகாவை சேர்ந்தவங்கள் தான். இது எதுக்குமே வந்து சிஎம் வந்து பதில் சொல்லல. அப்ப சிஎம் கூட ஒப்புதலோட இல்ல சிஎம் பர்மிஷனோட சிஎம் கன்சர்னோட தான் இதெல்லாம் நடக்குதா? ஏன்னா வாயை திறந்து சொல்லுங்கன்றது அதுதானே. உங்களோட பெர்மிஷன் இல்லைன்னா வாய் திறந்து சொல்லுங்க, அண்ணன் இருக்கேன் தம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அண்ணனும் தம்பியும் தானே வாங்குறாங்க. உங்க அண்ணன் தம்பி உங்க அக்கா அவங்க தான் வாங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வாய் திறந்து சொல்லுங்க இல்லன்னு. அப்ப மக்கள் வந்து நீங்க என்ன பேசினாலும் கேட்டுட்டு ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாண்டு தான் எடுக்க முடியும். நானே இந்த இடத்துல ஆமான்னு சொல்றேன், பக்கத்துல போய் அதே கொஸ்டினுக்கு இல்லைன்னு சொல்றேன்னா ஏதோ ஒண்ணுதானே உண்மையா இருக்கணும். அப்ப ரெண்டுமே நான் சொல்றேன் அப்படின்னா என் மேல தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். மக்கள் கிட்ட இது போயிட்டு சேர்ந்துரும். ஏன்னா நீங்க எஸ்ன்னு பேசணும்தான் எங்க கிட்ட இருக்கு, நீங்க நோன்னு பேசணும்தான் எங்க கிட்ட இருக்கு சோசியல் மீடியால. அப்போ ஏதோ ஒரு ஸ்டாண்டு தான் நீங்க எடுக்கணும். அப்போ நீங்க ஏதோ ஒன்று மேனிப்புலேட் பண்றீங்க அப்படின்றது தெளிவா மக்கள் கிட்ட தெரியுது. இதுக்கு முன்னாடி முதல்வர் பேசும்போது பெண்கள் பாதுகாப்புக்கு ஊழலுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கால அவகாசம் வேணும், டைம் வேணும்னு சொல்லியிருந்தாரு. இந்த வாட்டி பேசும்போது எல்லாத்தையும் சரி பண்ண எனக்கு டைம் வேணும், ஊழலை ஒழிக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு அந்த பெண்கள் பாதுகாப்பை பத்தி எடுக்கவே இல்லை அவரு. ஏன் இந்த ஒரு விஷயம் ஊழலை ஒழிக்க டைம் கூட அவர் சொல்லல. ஊழலை நான் ஒழிச்சிட்டேன் அப்படின்னுட்டாரு. ஊழலையே ஒழிச்சிட்டேன் அப்படின்னாரு. அதுதான் ஊழலை ஒழிச்சிட்டேன். லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க. இன்னொன்னு வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போட்டா சேர் போட்டு உட்கார வைங்க அப்படின்ற மரியாதை கொடுத்துட்டோம். ஆக்சுவலா அரசு அலுவலகத்துல
குறிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல அந்த சேரை போட்டு வரவங்களை உட்கார வைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே திமுக தான். ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி தனியா ஒரு டேபிள் மாதிரி இருக்கு, ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதை வந்து எல்லாரும் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வந்து நார்மலைஸ் பண்ணி அவங்களுக்கு சேர்ஸ் போட்டு அவங்கள உட்கார வச்சது திமுக தான். இப்ப வந்து நீங்க வந்து நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு அகைன் அதே ஸ்டிக்கரை தான் ஒட்டுறீங்க. ஒண்ணுமே இல்லை. இப்ப இன்னைக்கு எல்லார் கையிலுமே போன் இருக்கு. இப்போ யுஎஸ்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தா கூட அடுத்த 5 நிமிஷத்துல நம்ம கிட்ட அது இங்கிலீஷ்ல வந்து சேர்ந்துருது. கரெக்ட் தானே? சோ அப்ப எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்றத. எந்த நியூஸ் வந்தாலும் அது உங்களுக்கு பிடிச்சவங்க அனுப்புனாலும் பிடிக்காதவங்க அனுப்புனாலும் எது அனுப்புனாலும் ஒரே ஒரு தடவை அது கரெக்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இங்க இருக்கு. ஏன்னா அவர் லஞ்சத்தை ஒழிச்சிட்டாரு அப்படின்னாருன்னா இன்னைக்கு எத்தனை நியூஸ் வரப்போகுதுன்னு தெரியல. நேத்தைக்கு வரையும் அவங்களோட நிர்வாகிகள் லஞ்சம் வாங்கினதை நம்ம பார்த்திருக்கோம். அப்போ நீங்க என்ன ட்ரை பண்றீங்க மக்கள் கிட்ட? அப்ப அந்த 15 நிமிஷம் நான் உங்களை வந்து உங்க மண்டைக்குள்ள போய் நான் உங்க விஜய் அப்படின்னு போய் நின்னுடணும் அப்படின்றத ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான அரசியல்? ஒரு மூவி நம்ம பார்த்துட்டு வந்தோம் 3 நிமிஷம்னா கூட அந்த மூவில என்ன கண்டென்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த மூவி முடிஞ்சு நம்ம ஒரு 150 ரூபாய் 250 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 3 hours நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். 3 hours and 250 rupees ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னா அந்த மூவில இருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல என்ன எடுத்துக்கிட்டாங்க? அவ்வளவு கஷ்டப்பட்டு 4 மணில இருந்து வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. ஏதாவது ஒரு உண்மையான விஷயம் சொல்லியிருப்பீங்களா? ஆக்சுவலா லிட்ரலா டிராமா பண்றீங்க, அவ்வளவுதான். ஒரு எதிரி வேணும். ஒரு மூவி பார்த்தோம்னா ஒரு எதிரி இருக்கணும், ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் யாரையாவது ஒருத்தர் நம்ம பிளேம் பண்ணோம், நான் ஹீரோவா காமிச்சுக்கணும். லிட்ரலா அதுதான் இருக்கு. அத மட்டும் தான் பண்றாங்க. ஓகே. அவர் அறிவிச்ச திட்டங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தாய்மாமன் திட்டம் விரைவில் அண்ணா பிறந்த நாள் இன்னைக்கு வரப்போகுது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்காக நான் சைன் பண்ணியிருக்கேன்றாரு, வேலைகளுக்காக சைன் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு, பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண்களை இறக்கி இருக்கேன்னு சொல்றாரு. இதுல ஆக்சுவலா விவசாயிகளுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல. ஆக்சுவலா அவர் முன்னாடி என்ன சொன்னாரு, விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி வந்து 50,000 வரையும் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா இப்போ அவர்களுக்கு அந்த மாதிரி சரியான அவரு கொடுத்த வாக்குறுதியிலேயே அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு ஆசையா இருந்திருப்பாங்க. ஓகே, நம்மளோட கடன் வந்து அவர் எடுத்துக்கிறாரு, அந்த நம்பிக்கையில தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க. இப்போ சமீபத்துல கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி விவசாயிகள் வந்து இங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. மேட்டூர் டேம் வந்து ஓபன் பண்ணல அந்த பிரச்சனைக்காக, மேகதாது பிரச்சனைக்காக அப்படின்னு. சோ நீங்க இது எதுக்குமே வாயை திறக்கல, இது எதுக்குமே நீங்க ஒரு ஸ்டெப்பே எடுக்கல. கடந்த இந்த 5 வருஷத்துல தண்ணிக்காக மக்கள் பெருசா போராடல, அரசு போராடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மக்கள் உங்ககிட்ட கேக்குறாங்க. இந்த நம்பிக்கையில தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்துருவீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு 2.5 வருஷத்துல ஒருத்தர் சிஎம் ஆயிருக்காரு, ஒரு நடிகர் சிஎம் ஆயிருக்காரு. அப்ப மக்கள் கிட்ட எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கும். அந்த நம்பிக்கையை இன்னைக்கு உடைச்சிட்டு உட்காந்துட்டு முன்னாடி வந்து நின்று இன்னொருத்தரை பிளேம் பண்றீங்க, நான் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. வெக்கமே இல்லையா உங்களுக்கு? சிஎம் மட்டும் இல்ல, அடுத்து பிஎம்ஓ விஜய் ஆவாருன்றது பொது வெளியில பேசிக்கிறாங்க. பொது வெளியில அவங்க வல்கர் வாரியர்ஸ், அவங்களோட ரூட் மாஃபியா வந்து அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்றாங்க. முன்னாடி மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, புதுசா ஒருத்தர் வர்றாரு, அதுவும் நம்ம பார்த்த ஒருத்தர், ஸ்கிரீன்ல பார்த்த ஒருத்தர், ஸ்கிரீன்ல வந்து ஹீரோவாவே தான் நடிச்சிருக்காரு, ஹீரோவா நடிச்ச ஒருத்தர். அப்போ நம்மள வந்து இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்து முதல் நாள்ல இருந்தே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு தாவேகா, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லி ஒரு எதிரியா செட் பண்ண ஆரம்பிச்சாரு. கரெக்டா? சோ இவரு ஹீரோ, அவங்க வில்லன் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ செட் பண்ணி மக்கள் மத்தியில ஓகே, நம்மளை காப்பாத்த ஒரு ஹீரோ வந்துட்டாரு, ஒரு சூப்பர்மேன் வந்துட்டாரு, ஒரு ஸ்பைடர்மேன் வந்துட்டாரு, அப்படியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாரு. மக்கள் வந்து நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு மக்களை யோசிக்க விடாம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. ஏன்னா இப்போ என் பையன் ஒரு நல்ல ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கான், நான் ஏன் இன்னொரு ஸ்கூலுக்கு மாத்தவே வேண்டாம், எனக்கு அந்த மாற்றம் தேவையே இல்லை. ஏன்னா என் பையன் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கான், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இருக்கு, நல்ல நாலேஜ் இருக்கு, நல்ல சயின்ஸ் படிக்கிறான், நல்ல மேக்ஸ் பண்றான் அப்படின்னும் போது எனக்கு தேவையே இல்லை மாற்றம். ஆனா என் மண்டைக்குள்ள அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, இந்த ஸ்கூல் வில்லன் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு நரேட்டிவ செட் பண்ணி இப்ப என் பையனை மாத்த வச்சுட்டாப்ல. இப்ப நான் மாத்துறதுக்கு அப்புறம் தான் எனக்கு அறிவு வருது, ஐயோ இதை விட அந்த ஸ்கூலே நல்ல ஸ்கூல் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இன்னொரு வாட்டி இன்னொருத்த வந்தோ இல்ல இவனே இன்னொரு ஸ்கூல் நல்ல ஸ்கூல் அப்படின்னு சொல்ல நான் கூட்டு போவேனா? ஆப்வியஸா கண்டிப்பா நான் கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த புரிதல் வந்துருச்சு. இப்போ நான் எதை தேடி ஓடுவேன்? மறுபடியும் அந்த பழைய ஸ்கூல்ல தேடி தான் ஓடுவேன். அந்த ஸ்கூல்ல என் பிள்ளை நல்லா தானே படிச்சுட்டு இருந்தா, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நான் யோசிப்பேன்ல. இப்ப மக்கள் அதை யோசிக்கிறாங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.